அம்மாடி புது மருமகளே, உன் நாத்தனார் இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கலாம் வர்றாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் மத்தியானம் அவங்களுக்குலாம் சாப்பாடு. ஒரு 50-60 பேர் வருவாங்களாம். நம்ம 2 பேருனால சமைக்க முடியாது, வெளியில இருந்து ஆள் சொல்லிடுவோமாம்மா. ஏத்த வெளியில சமைக்கிறதுக்கு ஆள் சொல்லணும், நானே சமைச்சுவேன். என்னது நீனே சமைச்சிருவியா? அதுவும் 50-60 பேருக்கு? ஆமாத்த, எங்க வீட்ல எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நடந்தா நானும் எங்க அம்மாவும் மட்டுமே எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சிருவேன். அப்படியா? எப்படிம்மா அத்தனை பேருக்கு சமைப்பியா? எனக்கெல்லாம் அவ்வளோ பேருக்குலாம் சமைக்க தெரியாதும்மா. பரவாயில்லையே. நீங்க உங்க மகனை போய் கறி, மீன், நண்டு, இறால் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் எல்லாம் சமைச்சிடுறேன். எனக்கு முடியல, நீ மட்டும் ஒத்தாள் எப்படிம்மா இத்தனை குழம்பு வைப்ப? அது ரொம்ப சிம்பிள். நான் சமைச்சிடுவேன். எப்படிம்மா வெஜ்ஜும் செய்யணும் நான்வெஜ்ஜும் செய்யணும், எப்படிம்மா நீ மட்டும் செய்வ? ஏன்ட்ட இப்படி பயப்படுறீங்க? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன், அதை கொஞ்சம் கேளுங்க. அப்புறம்னாலும் உங்கள் பயம் போகட்டும். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் குழம்பு தூளை கொட்டி புளியை கரைச்சி ஊற்றி உப்பை போட்டு நிறைய தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவ மருமகளே? அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்புல கொஞ்சம் குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி மீனை போட்டு கொதிக்க வச்சா மீன் குழம்பு ரெடி. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நண்டை போட்டு கொதிக்க வச்சா நண்டு குழம்பு ரெடி. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் குழம்பை ஊற்றி சிக்கனை போட்டு கொதிக்க வச்சா சிக்கன் குழம்பு ரெடி. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றி மட்டனை போட்டு கொதிக்க வச்சா மட்டன் குழம்பு ரெடி. இப்படி எத்தனை குழம்பு வேணுமோ அத்தனையும் போட்டு வச்சா எல்லா குழம்பும் ரெடி. அப்ப வெஜ் வைக்கிறது என்னம்மா செய்யறது? அந்த குழம்புலேயே கொஞ்சத்தை எடுத்து ஊற்றி பருப்பை வேக வச்சு அதில் கொட்டி காய்கறியை அள்ளி போட்டு கொதிக்க வச்சா சாம்பார் ரெடி. அப்புறம் காரக்குழம்புக்கு என்னம்மா செய்யறது வெஜிடேரியனுக்கு? அந்த குழம்புலையே 4-5 ஸ்பூன் மிளகா பொடி தூக்கலாக போட்டு கொதிக்க வச்சோம்னா காரக்குழம்பு ரெடி. அப்புறம் ரசம்? அந்த சாம்பார் வச்சுருக்கோம்ல அதை தெளிவாக இருத்து அதில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலையை நச்சு போட்டு வச்சோம்னா ரசம் ரெடி.